மீயச்சுரு இளங்கோயில் பதிகம் என்ற பதிகத்தை பேச உள்ளார். அது 5ஆம் திருமுறையில் 11வது பதிகமாக அமைந்திருக்கிறது. அருள் தரும் முக்கண்ணியம்மை உடனாய அருள்மிகு முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. சீரோடு திருமுறை கழகம் தொண்டர் தீர்ப்பரவுவார் சம்பந்த சரணாலயர் அடிகள் ஆரோர் திருவடிகள் போற்றி போற்றி. எங்கள் பேராசிரியர் சித்தாந்த வித்யாநிதி திருமதி மு மங்கையர்க்கரசி அம்மா, எங்கள் வழிகாட்டி திரு கோ ஜெகநாதன் ஐயா மற்றும் கலந்து சிறப்பிக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். சகல புவனேஸ்வரர் திருக்கோயில் திருமீயச்சூர் இளங்கோயில். சிவஸ்தலம் திருமீயச்சூர் இளங்கோயில். இறைவன் பெயர் சகல புவனேஸ்வரர். இறைவி பெயர் வித்வன் மேகலாம்பாள் மின்னு மேகலையாள். கோவில் அமைப்பு: திருமீயச்சூர் மேகநாத சுவாமி கோயிலின் உள்ளே வடக்கு பிரகாரத்தில் திருமீயச்சூர் இளங்கோயில் என்றொரு தனி கோயில் உள்ளது. இதில் கிழக்கு நோக்கி இறைவன் சகல புவனேஸ்வரரும், தெற்கு நோக்கி இறைவி மின்னு மேகலையாலும் தனித்தனி கருவறையில் வீற்றிருக்க காணலாம். இறைவன் இறைவி சந்நிதிகள் அநேகமாக மூடியே காணப்படுகின்றன. அப்பர் பெருமான் தனது பதிகத்தின் 6வது பாடலில் இறைவியை மின்னு மேகலையாள் என்று குறிப்பிடுகிறார். இறைவன் கருவறை சுற்றில் கோஷ்டத்தில் வழக்கமாக துர்க்கை காணப்படும் இடத்தில் சதுர்முக சண்டிகேஸ்வரர் காணப்படுகிறார். பதிகத்தின் முதல் பாடல்: தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல உளமியச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர்ப்பும் சடை அரற்கு ஏற்றம் கோயில் கண்டீரிலங்கோயிலே. இந்நாள் வரை தோன்றிய கோயில்களும் இனி தோன்றும் கோயில்களும் வேற்று கோயில்களும் பல உளவேனும் கூற்றுவனை தடிந்த குளிர் புன்சடை உடைய அரணுக்கு மீயச்சூர் இளங்கோயிலே ஏற்றமுடைய கோயிலாகும் காண்பீராக. பாடல் 2. வந்தனை அடைக்கும் அடித்தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திருத்தும் திருமீயச்சூர் எந்தமையுடையார் இளங்கோயிலே. திருவடிக்கு வழிபாடு செய்தலையே உள்ளத்தடைக்கும் தொண்டர்கள் தம் நெஞ்சை கட்டுப்படுத்தி பாவிக்க நின்றவனும் எம்மை அடிமையாக உடையானும் விளங்கி அருளும் திருமீயச்சூர் இளங்கோயில் வழிபடுவார் சிந்தனையை திருத்த வல்லது ஆகும். பாடல் 3. பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆனை உரித்து அனல் ஆடுவார் நெஞ்சம் வாழி நினைந்திருமீயச்சூர் எந்தமையுடையார் இளங்கோயிலே. நெஞ்சமே, ஈசானம் முதலிய 5 மந்திரங்களை ஓதும் பரமனும் ஆணை அஞ்சுமாறு உரித்தவனும் அனல் ஆடுவானும் திருமீயச்சூர் இளங்கோயிலில் எம்மை உடையானுமாகிய பெருமானையே நினைந்திரு, அந்நினைப்பால் வாழ்வாய். பாடல் 4. நாறு மல்லிகை கோவிலம் செண்பகம் வேறு வேறு விரித்த தடையிடை ஆறு கொண்டு உகந்தான் திருமீயச்சூர் ஏறு கொண்டு உகந்தாரிலம் கோயிலே. மனம் வீசும் மல்லிகை, கூவிலம், செண்பகம் முதலிய மலர்களை வேறு வேறாக விரித்த சடையிடை ஆற்றோடு கொண்டு வந்தான் திருமீயச்சூரின் இளங்கோயிலில் விடை மேற்கொண்டு உகந்த பெருமானே
அடியார் சாத்தும் மல்லிகை முதலியவற்றை முடியில் ஏற்று மகிழ்ந்து அருள் புரிவான் என்பது கருத்து. பாடல் 5. வெவ்வ வண்ணத்து நாகம் வெறுவவே கௌவ வண்ண கனல் விரித்தாடுவர் செவ்வ வண்ணம் திகழ் திருமியற்றோர் எவ்வ வண்ணம் பிரானிலங்கோயிலே. வெம்மையான வண்ணத்தையுடைய நாகம் அஞ்சும்படியாக எப்பொருளையும் கவ்விக்கொள்ளும் வண்ணத்தையுடைய கனல் விரித்தாடுவார். திருமியற்றூர் இளங்கோயில் செவ்வண்ணன் திகழ் மேனியுள்ள பிரானது வண்ணங்கள் எப்படிப்பட்டவை? பாடல் 6. பொன் அங்கொன்றையும் பூ அணி மாலையும் பின்னும் செஞ்சடை மேற் பிறை சூடிற்று மின்னும் மேகலை யாழொடு மீயற்றோர் இன்ன நாள் அகலாரிலங்கோயிலே. திருமியற்றூர் இளங்கோயிலில் ஒளிவிடும் மேகலை அணிந்த உமை அம்மையோடு இது போன்ற நாளினும் அகலாது உள்ள பெருமான் பின்னிக் கொண்டுள்ள சடைமேல் பிறையுடன் சூடியது பொன் போன்ற கொன்றை கண்ணியும் சூடியார் மலர்களால் அணிபெற தொக்க பெற்ற மாலையும் ஆம். பாடல் 7. படை கொள்பூதத்தன் பைங்கொன்றை தாரினன் கடை கொள் வெள்ளத்தன் சாந்த வெண்ணீற்றினன் விடை கொள் ஊர்தியினான் திருமியற்றோர் இடை கொண்டு ஏத்த நின்றாரிலங்கோயிலே. பூதங்களை படையாக கொண்டவனும் கொன்றை மாலையானும் தடையில் வெள்ளம் உடையானும் சாந்த வெண்ணீற்றனும் விடை ஊர்தியானும் திருமியற்றூர் இளங்கோயிலின் கண் செவ்வி தெரிந்து ஏத்துமாறு நின்ற இறைவனேயாவன். பாடல் 8. ஆறு கொண்ட கடையினர் தாமும் ஓர் வேறு கொண்டது ஓர் வேடத்தராகிலும் கூறு கொண்டு உகந்தாலொடு மீயற்றோர் ஏறு கொண்டு உகந்தாரிலங்கோயிலே. தடையினில் ஓர் ஆறு கொண்ட இயல்பினரும் வேறு வேறு கொண்ட வேடத்தராமியல்பினரும் கூறு கொண்டு கண்ட அம்மையோடும் திருமியற்றூர் இளங்கோயிலின் கண் ஏறு கொண்டு உகந்தாரே ஆவர். பாடல் 9. வேதத்தான் என்பர் வேள்வி உளான் என்பர் பூதத்தான் என்பர் புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமியற்றோர் ஏதம் தீர்க்க நின்றாரிலங்கோயிலே. புண்ணியனாகிய இறைவனை வேதத்தான் என்றும் வேள்வியுளான் என்றும் பூதத்தான் என்றும் கூறுவர். கீதம் கிளரும் திருமியற்றூரில் இளங்கோயிலின் கண் அடியவர் ஏதம் தீர்க்க நின்ற இறைவரேயாவர். பாடல் 10. கடு கண்டன் கைலாய மலைதனை எடுக்கலோற்ற ராவணன் ஈடர விடுகண் இன்றி வெகுண்டவன் மீயற்றோர் இடுகண் தீர்க்க நின்றாரிலங்கோயிலே. விடமுண்ட கண்டனும் கைலாய மலையினை எடுக்கலுற்ற ராவணன் ஈடர விடுதற்கேற்ற இடமில்லையாம்படி வெகுண்டவன் மீயற்றூரில் இளங்கோயிலின் கண் இடுக்கண் தீர்க்க நின்ற இறைவனேயாவன். அடியேனுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.